It will be tedious or pointless in learning genetics without undergoing the learning process of knowing terminologies, and this learning terminologies will greatly help you to understand theories and concepts in genetics well and better. So all your feedback and comments is all very useful for me and it helps me to gain the momentum. So I am Mithun Kumar, NEET biology trainer. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் டெர்மினாலஜி. நீட்டில் நீங்கள் ஜெனட்டிக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான டெர்மினாலஜிஸ் என்ன. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற டேர்ம் இட் வாஸ் காயின்ட் பை பெட்டிசன் இந்த இயர் 1909. ஸோ இந்த ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த சயின்ஸ் ஆர் இட் இஸ் அ ஃபீல்ட் தட் talks about hereditary and another also variation. So in the genetics 4 types of பிரிக்கிறாங்க. So classic genetics or it is known as a transmission genetics. So எப்படி ஒரு கேரக்டர் பேரண்ட்ஸ் இருந்து ப்ராஜெனிட்டர் கிராஸ் ஆகுது அப்படின்னு கிரிகர் ஜான் மெண்டல் சொன்ன அந்த கான்செப்ட் பற்றி படிக்கிறது it is known as classical genetics or it is known as a transmission genetics. Molecular genetics, so it is talks about the DNA and RNA involvement in transmission of the character. So when it talks about gene, then it is known as a particulate matter. When it is talk about DNA, then it is known as a chemical basis of inheritance. So next population genetics. Population genetics அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு group of people இல்லை ட்ரைட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜீன்ஸை பற்றி படிக்கிறது என்ன இட் இஸ் known as a population genetics. So ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is known as a quantitative genetics. Quantitative genetics அப்படிங்கிறது many genes that rule over the character or accumulation of so many genes that take up the character. Example human skin color. So என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the accumulation of அந்த genes அப்படிங்கிறது இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கேரக்டர் அந்த ஆர்கனிசத்துக்கு கொடுக்குது. இதை பற்றி பேசினது அதிகமாக இதுக்கு சப்போர்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்வினியன்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னா 4 types of genetics. இந்த ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த டெஃபினேஷன் பார்த்ததுக்கு அப்புறம் ஜீன் அப்படிங்கிறது இட் இஸ் a hereditary unit. இந்த ஜீன் அப்படிங்கிற டேர்மை காயின் பண்ணது யார் அப்படின்னா ஜொஹான்சன். ஜெனட்டிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் சொல்லக்கூடிய கிரிகர் ஜான் மெண்டல் ஜீன் அப்படிங்கிற டேர்முக்கு பதிலாக he used the term factor. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டார்வின் அப்படிங்கிறவரும் அதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he referred that ஜீன் அப்படிங்கிற டேர்முக்கு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியோ டார்வினியன்ஸ் அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜீன் அப்படிங்கிறது இட் வாஸ் ஹிடன் பட் சம்திங் இட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி டார்வினும் சொல்கிறாங்க மெண்டலும் சொல்கிறாங்க. ஸோ ஜீன் அப்படிங்கிற டேர்மை கொடுத்தது யார் அப்படின்னா ஜொஹான்சன். இட் இஸ் அ ஹெரிடிட்டரி யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹெரிடிட்டரி யூனிட் அப்படிங்கிறது தட் இட் இஸ் ஆக்சுவலி ட்ராவல் இன் த குரோமோசோம். ஸோ இந்த ஜீன்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஜீன்ஸில் அலில்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அலில்ஸ் அப்படிங்கிறது சொன்னது பட்டிசன். ஸோ இந்த அலில்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்டர்னேட் ஃபார்மில் இருக்கலாம் இல்லை சேம் அலில்ஸாக இருக்கலாம். இப்போ அலில்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டி தட் இஸ் டிட்டர்மைன்ட் டால். கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படிங்கிறது இட் இஸ் அ ஹெட்ரோசைகஸ் டால். ஸ்மால் டி அப்படிங்கிறது இட் இஸ் அ ரெசசிவ். ஸோ இது டுவார்ஃப் பிளான்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கேபிட்டல் டி அப்படிங்கிறது ஒரு அலில், அடுத்து ஸ்மால் டி அப்படிங்கிறது ஒரு அலில்ஸ். ஸோ இந்த அலில்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் த சேம் ஜீன். கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஒரு அலில், ஸ்மால் டி அப்படிங்கிறது அலில். இட் இஸ் ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் த சேம் ஜீன் தட் இஸ் known as a alleles. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அலிலோமார்ஃப் அப்படிங்கிறது இட் இஸ் அ கான்ட்ராஸ்டிங் பேர் ஆஃப் த கேரக்டர். வாட் இஸ் known as கான்ட்ராஸ்டிங் பேர் ஆஃப் கேரக்டர்? இப்போ பார்த்தீங்கன்னா மெண்டலுடைய 7 கான்ட்ராஸ்டிங் பேர் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா height of the plants, tall or dwarf. அடுத்து position of the flower, axial or terminal. Color of the flower அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா it's a purple and white. So what is the pod shape அப்படின்னா constricted and inflated. What is the pod color? Green and yellow. What is the size of the seeds? Wrinkled and around. What is the color of the seed? So it is known as a green and red, yellow. So the green and yellow. So இதெல்லாம் என்ன அப்படின்னா 7 contrasting. அப்போ ஒவ்வொன்றுமே என்னது அப்படின்னா it is known as a allelomorph. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது குரோமோசோம். குரோமோசோம் அப்படிங்கிற டேர்மை காயின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்டேயர். இந்த குரோமோசோம் இஸ் அ வெஹிக்கிள் ஆஃப் த ஜீன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஜீன்ஸ் அப்படிங்கிறது டிராவல் பண்ணுது. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குரோமோசோமல் செக்மெண்ட் அப்படிங்கிறது தட் இஸ் கால்ட் அஸ் ரீஷஃப்லிங் ஆஃப் த குரோமோசோம்ஸ் ஆர் இட் இஸ் known as a recombination அப்படின்னு சொல்றாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரோமோசோம்ஸை பிளாய்டி அப்படிங்கிற ஒரு டேர்ம் சொல்றாங்க. வாட் இஸ் கால்ட் பிளாய்டி? பிளாய்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆர்கனிசத்துக்கும் கான்ஸ்டன்டா இருக்கும். அந்த கான்ஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றது எது அப்படின்னா மியோசிஸ். இப்போ ஹியூமன்ல பார்த்தீங்கன்னா பிளாய்டி 2n is equal to 46. இதை மெயின்டைன் பண்றது எப்படி அப்படின்னா நம்ம பாடியில மியோசிஸ் நடக்குது. ஸோ பேரண்ட்ல இருந்து 23 குரோமோசோம், ஃபாதர்ட்ட இருந்து மதர்ட்ட இருந்து 23 குரோமோசோம், ரெண்டு கம்பைன் ஆகி 46 குரோமோசோம் அப்படிங்கிறது இட் இஸ் அ பிளாய்டி. 2n அப்படிங்கிறது டிப்ளாய்டி. இந்த பிளாய்டி அப்படிங்கிறது ஹாப்ளாய்டி ஃப்ரம் one haploid from a maternal and one haploid from the
maternal. So paternal and maternal ரெண்டும் சேர்ந்து 2n அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ இதுதான் ploid. இப்போ இந்த ploidல பார்த்தீங்கன்னா ஆட்டோசோம்ஸ் அண்ட் அல்லோசோம்ஸ் அப்படின்னு இந்த குரோமோசோம்ல பிரிக்கிறாங்க. வாட் இஸ் நோன் அஸ் ஆட்டோசோம்ஸ்? ஆட்டோசோம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ somatic character or bodily character என்ன பண்ணும் அப்படின்னு டிட்டர்மின் பண்றது. இப்போ 46 குரோமோசோம்ல பார்த்தீங்கன்னா 1 to 44 குரோமோசோம் that is known as 22 pairs of chromosome that is controlling the all our somatic characters and bodily characters. So இது ஆட்டோசோம்ஸ் ன்னு சொல்றாங்க. The determination of sex அப்படிங்கிறது that is mediated by the 23rd pair that is known as XX in case of female and XY in case of male. So இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is known as allosomes. Allosomes is otherwise known as a sex chromosome அப்படின்னு சொல்றாங்க. So அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த alleles அப்படிங்கிறதுல இப்போ capital T அப்படிங்கிற ரெண்டு capital T உள்ள ஒரு ஃபேக்டர், கேபிட்டல் டி ஒரு ஃபேக்டர், இன்னொரு கேபிட்டல் டி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர், ரெண்டும் கம்பைன் ஆச்சுன்னா கேபிட்டல் டி அப்படிங்கிற ஒரு ஹோமோசைகஸ் டால் பிளான்ட்டை கிரியேட் பண்ணுது. இதுக்கு பேரு ஹோமோசைகோட் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு ஃபேக்டர் கம்பைன் ஆகி அது ஜைகோட் ஃபார்ம் பண்ணுது. அந்த ஜைகோட் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா இட் இஸ் a uniform makeup இருக்கும். இட் மே பி a small t or small t அப்படிங்கிறது ரெண்டும் சேர்ந்து உருவாகிறது இஸ் known as a homozygous. heterozygous அப்படிங்கிறது ஒரு கேபிட்டல் டி அப்படிங்கிற ஃபேக்டர், another is known as a small t அப்படிங்கிற ஃபேக்டர் that is known as allele. இது ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னா அலோகேட் ஆகி இது என்ன பண்ணும் அப்படின்னா capital T small t அப்படிங்கிற heterozygotes வரதுக்கு பேரு it is known as heterozygous or it is known as a heterozygotes அப்படின்னு சொல்றாங்க. ஹெமிசைகஸ் அப்படிங்கிற கண்டிஷன் என்ன? இப்போ பாத்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் தி செக்ஸ் லிங்க்டு ட்ரைட் அப்படின்னு கலர் பிளைனஸ் ஹீமோஃபிலியா எடுத்துக்கோங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா அதிகமா பாதிக்கப்படுறது யாரு? மேல். இந்த மேல்ல பாத்தீங்கன்னா one pair of chromosome that has a gene that has a effect that affect or it enact the character or trait in the organism. இப்போ மேல்ல பாத்தீங்கன்னா XHY அப்படிங்கிற அந்த பர்టిక్యులர் ஜீனோடைப். இதுல XH அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹீமோஃபிலியான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த XH அப்படிங்கிற அந்த ஹீமோஃபிலியா, ஆனா Yல என்ன அப்படின்னா அந்த ஜீன் கிடையாது, பட் அந்த டிஃபெக்டிவ் ஜீன் அப்படிங்கிறது Xல மட்டும் இருக்கு. ஸோ அதனால அந்த மேல் வில் பி என்னது அப்படின்னா he will be affected. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு பேரு ஹெமிசைகஸ். வேரஸ் இந்த மேல்ல பாத்தீங்கன்னா XHX அப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்க? they are called as carrier. XH அப்படிங்கிற அவங்க என்ன அப்படின்னா they will be affected female. வேரஸ் ஒரே ஒரு வந்து ஜீன் that one pair of chromosome ல இருந்தாலே they will be affected அப்படின்னா that is known as hemizygous condition. Okay, what is known as genotype and what is known as phenotype? Genotype அப்படிங்கிறது it is a genetic makeup of an organism. இந்த genotype அப்படிங்கிறது தான் ஒரு phenotypical character என்ன பண்ணும் அப்படின்னா டிட்டர்மின் பண்ணுது. இந்த phenotype அப்படிங்கிறது it is very important and it is a copy received from the parents. இப்போ next பாத்தீங்கன்னா phenotype. What is called phenotype? Phenotype அப்படிங்கிறது it is determined by the genotype also environment. So அதனால என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு mathematical expression சொல்றாங்க G plus E. So genotype plus environment and it interacts with the environment. So G into E. So அப்போ G plus E plus G into E அப்படின்னு சொல்றாங்க. So G plus E plus G into E. G into E அப்படிங்கிறது that gives the interaction with the environment. So இது ஒரு mathematical expression to express about the phenotype. Phenotype variation within the population அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்றாங்க mathematical expression. It is a variation in the variation in the phenotype is equal to variation in the genotype plus variation in the environment. இது ரெண்டு சம்மேஷன் தான் என்ன அப்படின்னா it is known as a variation in the phenotype அப்படிங்கிறது. Phenotype variation within the population அப்படிங்கிறதுக்கான ஒரு mathematical expression. Dominant character, another is known as a recessive character. What is known as dominant character? Dominant character அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேரண்ட் இருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னா இட் மேஜர்லி எக்ஸ்பிரஸிங் தி ஃபாதர்லி கேரக்டர். அப்பாவோட சாயல் அவங்களுடைய அப்பியரன்ஸ் அதிகமா இருக்குன்னா அங்க யார் டாமினன்ட் அப்படின்னா ஃபாதர் will be a dominant. ஃபாதருடைய ஐ கலர் அப்படிங்கிறது என்னதுன்னா பிளாக் கலர்ல இருக்கு, பையனுக்கும் பிளாக் கலர் இருக்கு. வேற மதர் வந்து ப்ளூ கலர் ஐஸ். அப்ப யாருடைய ஐ கலர் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு அப்படின்னா அப்பாவோட ஐ கலர். அப்போ பிளாக் கலர் ஐ அப்படிங்கிறது இட் இஸ் known as a dominant. So dominant அப்படிங்கிறது என்ன அப்படின்னா when there is a crossing between the dominant as well as recessive அதுல F1 வரக்கூடியது என்ன அப்படின்னா கண்டிப்பா என்னது டாமினன்ட் தான் வரும். So the dominant character என்ன பண்ணும் அப்படின்னா the recessive ரூல் ஓவர் பண்ணும். So என்னென்னலாம் dominant character and what is known as recessive character? இப்போ ஐ கலர் எடுத்துட்டீங்க அப்படின்னா black color eye or brown color eye அப்படிங்கிறது dominant, whereas blue color eye is known as a recessive character. ஐயோட சைஸ் லார்ஜா இருந்துச்சுன்னா dominant, ஸ்மாலா இருந்துச்சுன்னா என்னது is known as a recessive. ஹேர் அப்படிங்கிறது curly hair இருந்துச்சுன்னா it is a dominant and it is a straight hair இருந்துச்சுன்னா it is known as recessive. இந்த cheekல பாத்தீங்கன்னா dimple chin இருந்துச்சுன்னா it is known as dominant, normal cheek இருந்துச்சுன்னா it is known as a recessive. rolling tongue ரோல் பண்ணாங்கன்னா அவங்க என்ன அப்படின்னா they are called dominant and tongue ரோல் பண்ணாம இருந்தா they are called as recessive.
PTC taters, phenobarbital receptor taster. So in the taster தான dominant. If they are not non-taster அப்படினா they will be a recessive. Skin color அப்படிங்க நார்மலா இருந்துச்சுனா dominant, and if they are albino அப்படினா they are called as recessive. So இதுதான் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா dominant and recessive character in the human. So next பாத்தீங்கன்னா true breeding. What is known as true breeding? It is otherwise known as a pure bred or pure breeding or wild type. இதுல பாத்தீங்க அப்படினா இதுல capital T அப்படிங்கிற parent and capital T parent, they continue to produce a filial generation of capital T alone. The progeny எப்பவுமே capital T தான் இருக்கும். There is no any mix up of heterozygotes. Heterozygotes அப்படிங்கிறது வர வாய்ப்பு இல்ல. So எப்பவுமே என்ன இருக்கும் அப்படினா ஒரு dominant என்ன பண்ணும் அப்படினா ஒரு pure வந்து ஒரு collection of வந்து genotype மெயின்டைன் பண்ணக்கூடியது, அது மூலமா phenotype எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியதுதான் இந்த true breeding or it is known as a pure breeding. Filial generation, progeny. The progeny என்ன சொல்றாங்கன்னா filial generation 1. So ரெண்டு parent cross பண்றப்ப நமக்கு கிடைக்கிற first என்ன அப்படினா it's known as a progeny, is known as filial generation 1, and the filial second the filial generation 1 ரெண்டையும் cross பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய subsequent அந்த generation அல்லது filial generation 2 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் karyotype அப்படிங்கிறது. What is called karyotype? Karyotype அப்படிங்கிறது இந்த குரோமோசோம் larger sizeல இருந்து smaller size என்ன பண்றோம் அப்படினா அந்த குரோமோசோம் அரேஞ்ச் பண்றோம். எங்க இருந்து அந்த குரோமோசோம் எடுக்கிறோம் அப்படினா மெட்டாஃபேஸ் செல்ஸ்ல இருந்து நம்ம எடுக்கிறோம். This metaphase cells are subjected to the colchicine treatment, and the colchicine treatment spindle fiber form ஆகாம dissolve ஆயிரும். So அப்ப அந்த குரோமோசோம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படினா it will be in the without going the next stage. So என்ன பண்ணும் அப்படினா anaphase stage-க்கு போகாம என்ன பண்ணும் அப்படினா it is replicated sister chromatids இருக்கும். இந்த replicated sister chromatids என்ன பண்றோம் அப்படினா we are arranging in the slides. So அந்த higher larger to lower என்ன பண்றோம் அரேஞ்ச் பண்றோம். இதுக்கு பேரு karyotype அப்படினு சொல்றாங்க. இந்த karyotype-ல diagrammatic representation அதுல வந்து என்ன அப்படினா ஒரு photographic representation அப்படிங்கறத எடுத்து நம்ம படிச்சோம்னா that is known as ideogram அப்படினு சொல்றாங்க. Pedigree. What is called as pedigree? Pedigree அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா நம்ம மெயினா இந்த pedigree அப்படிங்கிறது it is வம்சாவளியை பத்தி படிக்கிறது. ஸோ வந்து வாட் ஆர் த கேரக்டர்ஸ் வந்து சீன் இந்த இப்போ ஒருத்தவங்களுக்கு ஹீமோஃபிலியா வந்துச்சுன்னா இந்த ஹீமோஃபிலியா யார்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படிங்கறத என்ன பண்றோம் அப்படின்னா அனலைஸ் பண்ணி படிக்கிறது பேர் பெடிகிரி. இதற்கு தனியா சிம்பிள்ஸ் இருக்கு, இதுக்கு அதிக தனியா சார்ட் இருக்கு. இது என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா அந்த பெடிகிரி சிம்பிள் அப்படிங்கிறது டு நோ த ஜெனடிக் டிஸார்டர். ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பெடிகிரி சார்ட் அப்படிங்கிறது அதிகமா உதவுது. லீனியேஜ் அப்படின்னா இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏவை இல்ல ஜீனை இல்ல டிஎன்ஏ மார்க்கரை வச்சு இவங்களுடைய கம்பேரிசன் இவங்களோட சிமிலர் ஜீன்ஸ் ஆர் வந்து சிமிலர் டிஎன்ஏ யார்கிட்ட இருக்குன்றத நம்ம அப்படியே என்ன பண்றோம் அவங்க பேரண்ட்ஸ் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிங்க் பண்ணி என்ன பண்றோம் அப்படின்னா அதை பத்தி படிக்கிறதுக்கு பேரு என்னது இட்ஸ் நோன் அஸ் லீனியேஜ். ஸோ யார்கிட்ட இருந்து அவங்க டெசெண்ட் ஆகி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறது லீனியேஜ் அப்படின்னு சொல்றாங்க. மோனோ ஹைபிரிட் another is known as a dihybrid cross. மோனோ ஹைபிரிட் அப்படிங்கிறது it is a crossing the single character, whereas dihybrid அப்படிங்கிறது taking up the 2 gene inheritance. So single gene inheritance பேர் mono hybrid and 2 gene inheritance க்கு பேர் அது dihybrid. mono hybrid க்கு எக்ஸாம்பிள் இப்போ height of the plant மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படினா அது பேர் single character mono hybrid. இப்போ நான் color of the seed and size of the seed சேர்த்து எடுத்துக்கிறேன் அப்படினா shape of the seed சேர்த்து எடுத்துக்கிறேன்னா that is known as a dihybrid. So shape of the seed wrinkled and round and color of the seed yellow and green. So ரெண்டு கேரக்டர் சேர்த்து படிச்சனா அதுக்கு பேர் என்னது இட்ஸ் known as a dihybrid. There is also trihybrid cross அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து பேக் கிராஸ் அப்படிங்கிறது ரெண்டு பேரண்ட் இருக்கிறாங்கன்னா டால் அண்ட் டுவார்ஃப். இது ரெண்டு பேரண்ட்டுக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா சேர்ந்து F1 ஜெனரேஷன்ல நமக்கு என்ன கிடைக்குது கேபிட்டல் T ஸ்மால் t கிடைக்குது. இந்த கேபிட்டல் T ஸ்மால் t அப்படிங்கிற இந்த F1 என்ன பண்றோம் அப்படின்னா எய்தர் எனி ஒன் ஆஃப் த பேரண்ட்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கிராஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் என்னது இட்ஸ் நோன் அஸ் பேக் கிராஸ். ஆனா அதே அந்த F1 வந்து என்னது ரிசல்டன்ட் நம்ம ரெசசிவ் பேரண்டோட மட்டும் தான் கிராஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா தட் இஸ் நோன் அஸ் டெஸ்ட் கிராஸ். இந்த டெஸ்ட் கிராஸ் ரேஷியோ எப்பயுமே என்ன அப்படின்னா ஆல்வேஸ் 1:1 அப்படிங்கிறது தான் வரும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் சொல்றது. ஆனா அந்த 1:1 எங்க வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா லிங்கேஜ் அப்படிங்கிற கான்செப்ட். லிங்கேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரே லோக்கஸ்ல ஜீன் ஒரு குரோமோசோமோட லோக்கஸ்ல 2 genes are located very near to each other. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜீன்ஸுக்கு பேர் இட் இஸ் நோன் அஸ் லிங்க்டு ஜீன்ஸ். இந்த லிங்க்டு ஜீன்ஸ் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஜெனடிக்ஸ் நம்ம டீப்பா போறப்ப வாட் இஸ் நோன் அஸ் சிஸ் ஃபார்ம், வாட் இஸ் நோன் அஸ் டிரான்ஸ் ஃபார்ம், வாட் இஸ் நோன் அஸ் coupling and repulsion, what is known as tightly linked, what is called loosely linked gene அப்படிங்கறத பார்க்கலாம். So okay, next வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய reciprocal cross. What is known as reciprocal cross? So exchanging the characters. இந்த reciprocal crossல எப்படி அப்படின்னா இப்போ blue color flower and long pollen அப்படின்னு ஒரு parent இருக்காங்க. red color flower another is known as a round pollen அப்படின்னு ஒரு character. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த blue long and red round அப்படிங்கறத இப்போ கிராஸ் பண்ணோம்னா அடுத்த ஜெனரேஷன்ல blue round red long அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிராஸ் பண்ணோம்னா
நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்சிங் த கேரக்டர். அதை என்ன பண்றோம், கேரக்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் கிராஸ் பண்றோம். ப்ளூ லாங் அப்படிங்கிறது அடுத்து ரெட் ரவுண்ட் அப்படிங்கிறத கிராஸ் பண்ணோம்னா அடுத்த கிராஸ்ல பாத்தீங்கன்னா ப்ளூ ரவுண்ட் ரெட் லாங் அப்படிங்கிறத நம்ம கிராஸ் பண்ணோம்னா இட் இஸ் நோன் அஸ் அ ரெசிப்ரோக்கல் கிராஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம 28 டெஃபினிஷன்ஸ் பார்த்துருக்கோம். இதை தொடர்ந்து நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா ஜீன் இன்டராக்ஷன். ஓகே, ஜீன் இன்டராக்ஷன். இந்த ஜீன் இன்டராக்ஷன் அப்படிங்கிறது 2 டைப்ஸா பிரிக்கிறாங்க. இன்டர்ஜெனரிக் இன்டராக்ஷன், இன்ட்ராஜெனரிக் இன்டராக்ஷன். இன்டர் அப்படின்னா 2 different genes, that is known as non-allelic interaction, whereas இன்ட்ராஜெனரிக் இன்டராக்ஷன் அப்படின்னா ஒரே ஜீன்ஸ்குள்ள இருக்கக்கூடிய அலீல்ஸ் இடையில நடக்கும் இன்டராக்ஷனுக்கு பேரு இட் இஸ் known as இன்ட்ரா காலேஜ் காம்படிஷன். அப்படின்னா காலேஜ்குள்ள இருக்கக்கூடிய ஹவுஸ்ல நடக்கக்கூடிய காம்படிஷன். இன்டர் காலேஜ் காம்படிஷன்னா 2 different காலேஜுக்கு இடையில நடக்கக்கூடிய காம்படிஷன். ஸோ இப்போ இன்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா between 2 different genes, 2 different alleles. அதனால அதுக்கு பேரு நான் அல்லலிக் இன்டராக்ஷன் ஆர் இட் இஸ் known as இன்டர்ஜெனரிக் இன்டராக்ஷன். இந்த இன்டர்ஜெனரிக் இன்டராக்ஷன் கீழே எபிஸ்டாசிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ், டூப்ளிகேட் ஜீன்ஸ், சப்ளிமெண்டரி ஜீன்ஸ், காம்ப்ளிமெண்டரி ஜீன்ஸ் அண்ட் கொலாபரேட்டிவ் ஜீன்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஜீன்ஸ்ல வந்து இந்த இன்டர்ஜெனரிக் இன்டராக்ஷன்ல வருது. இன்ட்ராஜெனரிக் இன்டராக்ஷன் ஆர் அல்லலிக் இன்டராக்ஷன் அப்படிங்கிறதுல என்ன வருது அப்படின்னா லீத்தல் ஜீன்ஸ் 1:2 ratio and codominance 1:2:1 ratio and incomplete dominance 1:2:1 ratio and multiple allelism another is known as pleiotropism அப்படிங்கிறது. இத ஃபுல்லா நம்ம டீடைலா நம்ம பார்க்க போறோங்க நெக்ஸ்ட் வரக்கூடிய சப்சிக்வெண்ட் வந்து வீடியோஸ்ல. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வேரியேஷன்ஸ். சோ வாட் இஸ் known as variations? இந்த வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாற்றத்தை பத்தி படிக்கிறது. இந்த வேரியேஷன் என்ன பண்ண appearance, how the variation is happening in organism அப்படின்னு பாத்தீங்கன்னா reshuffling of the chromosome or a recombination of the chromosome during the pancreatic stage of meiosis. So அப்பதான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வேரியேஷன் அப்படிங்கிறது அப்பியர் ஆகுது. அப்படி அப்பியர் ஆகுறது வந்து என்னன்னா how they classify on the basis of how they classify this variation in what basis அப்படினு பாத்தீங்கன்னா based upon the impact அப்படினா it may be useful or it may be harmful. இது lethal இருக்கலாம் இல்ல beneficial இருக்கலாம். சோ அத வந்து என்ன அப்படினா வேரியேஷன் சொல்றாங்க. நெக்ஸ்ட் இது எந்த செல்ஸ் நடக்குது, somatic செல்ஸ்ல நடக்குதா இல்ல அது germ cells gametesல நடக்குதா அப்படிங்கிறது பேர் என்ன சொல்றது செல்ஸ். based upon the constitution, phenotypic வந்து என்னது appearance கண்ட்ரோல் பண்ணுதா இல்ல genotype என்ன பண்ணும் அப்படினா மாற்றம் பண்ணுதா, எங்க வேரியேஷன் நடக்குது based upon the degree. So continuous variation illa discontinuous variation based upon the traits, character. So the character morphological character, cytological character or behavioral character irukkalam. அடுத்து வந்து எந்த பார்ட்ஸ்ல நடக்குது, எந்த வந்து பார்ட்ஸ்ல நடக்குது, மெரிஸ்டெமேட்டிக் வேரியேஷனா இல்ல சப்ஸ்டான்டிவ் வேரியேஷனா. சோ இத பத்தி படிக்கிறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இட் இஸ் a basis of வந்து வேரியேஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த வேரியேஷன் பேசிக்கா 2 டைப்ஸ் பிரிக்கிறாங்க. ஒன்னு is known as somatic variation, another is known as germinal variation. The somatic variation அப்படிங்கிறது 3 ரீசனால வருது based upon the environment. environmentனால என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தா அதுக்கு பேர் என்னது is known as a somatic variation. use and disuse. இப்போ ஜிம்ல போய் அதிகம் ஒர்க் அவுட் பண்ணி மசில் டெவலப் பண்றாங்க அப்படின்னா இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா because of the use and disuse of the muscle. சோ அதனால டெவலப் ஆகுது. பட் அவங்களுடைய கேரக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது unless otherwise அந்த குழந்தை ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்கிறது வரைக்கும். சோ அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வேரியேஷனை கொண்டு வருது. அடுத்து ஃபைனலி பாத்தீங்க அப்படின்னா கான்ஷியஸ். இப்போ டாட்டூ குத்திக்கிறாங்க. சோ இதெல்லாம் கான்ஷியஸா அவங்க உடம்புல ஏற்படுத்தக்கூடிய வேரியேஷன்ஸ். இந்த வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ somatic variation. Next பாத்தீங்கன்னா the germ what is blastogenic variation or it is known as a gamete இருக்கக்கூடிய வேரியேஷன். சோ germinal variation. இந்த germinal variation அப்படிங்கிறது 2 டைப்ஸா பிரிக்கிறாங்க. ஒன்னு is known as continuous, another is known as discontinuous. இந்த continuous அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கறப்ப நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா மெயினா human skin color, another is known as a human height அப்படிங்கிறது ரெண்டுமே எக்ஸாம்பிள். இதுல பாத்தீங்கன்னா it is a fluctuating அப்படின்னு சொல்றாங்க. it is a recombination அப்படிங்கிறது it is very very mandatory. environment அப்படிங்கிறது இதுல அதிகமான பங்கு வகிக்குது. எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா continuous variationல. இந்த continuous variationக்கு சப்போர்ட்டர்ஸா யார் இருந்தாங்க அப்படின்னா டார்வின். சோ என்ன அப்படின்னா many genes are involving to determine the traits in the organism due to the accumulation of so many genes. சோ என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு புது வந்து என்ன அப்படின்னா கேரக்டர் அப்படிங்கிறது அங்க உருவாகுதுங்க. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா it is known as a discontinuous variation. இது ஸ்போர்ட்ஸ் மியூட்டேஷன் ஆர் இட் இஸ் known as a saltation அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷனுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க ஹியூகோ டிவிரிஸ் அப்படிங்கிறவங்க. அடுத்து மெண்டல் அப்படிங்கிறவரும் சப்போர்ட்டிவா இருந்தாரு. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டைல் லென்த் ஆஃப் பிரிம்ரோஸ் அண்ட் another is known as a plant height of the garden pea. சோ பிரிமுலாவுடைய அந்த ஸ்டைல் லென்த் அப்படிங்கிறதும் அடுத்து பாத்தீங்கன்னா பிளான்ட்டோட ஹைட் ரெண்டுமே எக்ஸாம்பிள். 1 or 2 மேஜர் ஜீன்ஸ் ஆர் ஃபியூ அல்லல்ஸ் அப்படிங்கிறது இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கேரக்டர் ட்ரைட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுது. இட் இஸ் நாட் அஃபெக்டட் பை த என்வாயர்மெண்ட். ஸோ இதுதான் நம்ம பார்த்துருக்கக்கூடிய இத்தனை வந்து பேசிக் டெர்மினாலஜிஸ். ஸோ இந்த டெர்மினாலஜிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன்.
இந்த டெக்னாலஜிஸ் வந்து ஒவ்வொரு கான்செப்ட் அண்ட் தியரி ஆஃப் ஜெனடிக்ஸ்குள்ள நம்ம என்டர் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ். I owe you big time while you learning genetics. Thanks a bunch for watching this video. Stay blessed and stay focused. And if you don't subscribe, please subscribe this channel to get the updates as and when. Thank you, students.